எல்லாருக்கும் வணக்கம். தஞ்சாவூர்லேருந்து ஆர்கே முகில் பேசுகிறேன். நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு ஆர்டர் நிறையா வரும். அது இல்லாமல் ஆஃபர் வேறு போட்டிருக்காங்க. பார்ப்போம் இன்னைக்கு எப்படி போகுதுன்னு. நீ மல்டி ஆர்டர் போட்டிருக்கானுங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா டோட்டல் கிலோமீட்டர்ஸ் வந்து 8 கிலோமீட்ரு 61 ரூபா கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் இன்னைக்கு ஆஃபரு 18 ஆர்டர் முடித்தோம்னா நமக்கு 350 ரூபா. 18 ஆர்டரு ப்ளஸ் 10 கிக்ஸும் முடிக்கணும். முடிச்சோம்னா எக்ஸ்ட்ரா இன்சென்டிவ் மாதிரி 350. அது மட்டும் இல்லாமல் 12/3 வந்து எக்ஸ்ட்ரா 22 ரூபா ஒரு ஆர்டர் இதெல்லாம். பார்ப்போம் இன்னைக்கு எப்படி போகுதுன்னு. நீங்கள் ஆர்டர் நிறையாவும் வரும். அதான் மாதிரி ஞாயிற்றுக்கிழமை தான் ஆர்டர் போட்டுக்கிட்டே இருப்போம் நாங்கள். பார்ப்போம் எப்படின்னு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 2 ஆர்டர் முடிச்சிருக்கோம். நமக்கு 44 ரூபா இன்சென்டிவ் வந்திருக்கு. அதுவும் 12 to 3 மணி வரையும் தான். அது ஃபுல்லாக முடித்தாலும் அமௌண்ட் ஏறும். கேன்சலேஷன் பண்ணால் முடிஞ்சிச்சு. இப்போ பார்ப்போம் இன்னைக்குள்ளே எவ்வளோ ஒரு நாளைக்கு சம்பாதிக்கணும். ஞாயிற்றுக்கிழமை அடுத்து இன்னொரு ஆர்டர் வந்திருக்கு. அடுத்து போக வேண்டியதான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 7 மணிலேருந்து 4 மணி வரையும் ஓட்டியிருக்கோம். ஆஃபரும் போட்டிருந்தானுங்க. ஆஃபர் பார்த்தீங்கன்னா 12 to 3 மணி வரையும் ஆன்லைனில் இருக்கணும். ஆன்லைனில் இருந்து ஒரு ஆர்டருக்கு வந்து 22 ரூபா எக்ஸ்ட்ரா. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை மட்டும், ஏன்னா இன்றைக்கி தந்தையர் தினம், அதனால் ஒரு ஆஃபர் போட்டிருக்காங்க. நம்ம பார்த்தீங்கன்னா மொத்தத்துக்கு 7லேருந்து 4 மணி வரையும் எவ்வளோ சம்பாரிச்சிருக்கோம்னா 580 ரூபா. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை மட்டும், ஏன்னா நைட்டும் பார்க்கணும். நைட்டு வரும். நைட்டு 6 to 11 மணி வரையும் கன்ஃபார்மாக இருக்கணும். ஏன்னா அது வரையும் இருந்தால் தான் நமக்கு எக்ஸ்ட்ரா அந்த 350 ரூபா இன்சென்டிவ் வரும். பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் எப்போதுமே ஒரு 18 ஆர்டர் முடிக்கணும். 10 கிக்ஸு கம்ப்ளீட் பண்ணணும். 10 கிக்ஸுனால் குறிப்பிட்ட நேரம் கொடுத்துருப்பாங்க. அந்த நேரம் வரையும் நம்ம ஆன்லைனில் இருக்கணும். ஆர்டரை அக்செப்ட் பண்ணி டெலிவரி பண்ணால் தான் நமக்கு அந்த காசும் வரும். அப்படி இல்லைன்னா நமக்கு அந்த அமௌண்ட்டு வராது. இப்போ நம்ம அவ்வளோ தூரம் ஓட்டியிருக்கோம். இப்போ முடிஞ்சிச்சு. இப்போ இங்கே இந்த கோயிலை பாருங்கண்ணா, தஞ்சாவூர் கோயில் வந்து பார்த்தாலும் தெரியும். என் கேமராவில் தெரியாது. இது வந்து சும்மா சாதா செல்லு தான். எங்கேருந்து பார்த்தாலும் தெரியுதுங்க கோயில். நீங்கள் வல்லம் பைபாஸ்லேருந்து பார்த்தாலும் தெரியும். நம்ம அந்த அளவுக்கு கேமரா ஃபோனு கேமரா தான். முடிச்சிருக்கேன். நைட்டு பார்ப்போம் நைட்டு எவ்வளோ சம்பாதிக்கணும்னு. நைட்டு பார்த்தீங்கன்னா 6 to 11 மணி வரையும் ஓட்டணும். எவ்வளோ வருதுங்கிறத பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இதுதான் ஞாயிற்றுக்கிழமை நம்ம எடுத்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வந்து ஆர்டர் நிறையா வரும்னு பார்த்தோம். ஆர்டர் நிறையா வந்துச்சு. ஓரளவுக்கு தாங்க வந்துச்சு. ஏன்னா மொத்தமாக பார்த்தீங்கன்னா 1061 ரூபா தான் எடுக்க முடிஞ்சுச்சு ஞாயிற்றுக்கிழமை. அதுவும் அந்த இன்சென்டிவோடு சேர்த்து 350 ரூபா இன்சென்டிவ் இல்லைன்னா இன்னும் கம்மியாக வந்துருங்க. ஏன்னா தஞ்சாவூரில் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வராரு. அதனால ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டம் இல்லை, பிளாக் பண்ணிட்டாங்க. அதனால் எங்கேயுமே போக முடியல. 2 மணி நேரம் எங்கேயுமே போக முடியலங்க, அடைச்சிட்டாங்க. வரான்னு 9, 9:30 ஆயிடுச்சு. அப்புறம் அங்கே ஆர்டர் ஓட்ட முடியல. அதெல்லாம் சுற்றி சுற்றி போக வேண்டியதாக 2 கிலோமீட்டர் ஆர்டருக்கு 4 கிலோமீட்டருக்கு 5 கிலோமீட்டர் சுற்றி கொடுத்து 24 ரூபா வாங்கினா என்னத்த பண்ணுறது. அப்படியே ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது பண்ணியாச்சு, நிப்பாட்டி. அதனால தாங்க இப்போ இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை எதிர்பார்த்தது ஒன்று, வந்தது ஒன்று. பரவாயில்ல விடுங்க, அடுத்தடுத்து பார்ப்போம். நல்லா அடுத்த வாரங்களில் தான் தெரியும் எவ்வளோ சம்பாதிக்கிறோன்னு. இந்த வாரம் டல்லு தாங்க. இந்த வாரம் ஆர்டர் எவ்வளோ இல்லை. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாலாம் அசால்ட்டாக அடிக்கலாங்கிறது இல்லை. 11 மணி வரைக்கும் பார்த்தாலும் 1000 ரூபா எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்க. ஆனால் இப்போ 750 ரூபா போடுறது கஷ்டமாக இருக்கு. எல்லாமே முன்னாடி இந்த ஒவ்வொரு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்க்கும் ஒவ்வொரு இதுக்கும் ஒரு கோச் இருப்பாங்க, ஃபீல்டு கோச்சுன்னு. முன்னாடி ஒரு ஆள் இருந்தாப்புல தஞ்சாவூரில், அவரோட பிரச்சனை இல்லை. இப்போ புதுசாக வந்த ஆள் வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் பண்ணுறாப்புல. அது வந்து கிலோமீட்டரில் கையை வச்சிட்டாப்புல. கிலோமீட்டர்லேயும் கையை வச்சிட்டாப்புல, இல்லை ஆஃபர்லேயும் கையை வச்சிட்டாப்புல. ஜொமாட்டோ பொதுவாக பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாம் ஓட்டுறதுக்கு காரணம் கிலோமீட்டருக்கு கூட தராங்கிறதுனால தான் ஜொமாட்டோ ஓட்டுறாங்க. அதுலேயே கையை வச்சா என்ன பண்ணுறது. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பார்ப்போங்க அடுத்த அடுத்த வாரம் எப்படி வருதுன்னு.
முடிஞ்ச அளவு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கஷ்டம் அவங்களுக்கு தாங்க தெரியும். அவங்க நல்ல பேர் வாங்கறதுக்காண்டி நெறைய பேர் என்னென்னமோ பண்றாங்க. ஆனா வெயில்ல உழைச்சு இது பண்றவங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்குது. இந்த இந்த ஞாயிற்றுக்கிழமை தான் பார்ப்போம் அடுத்தடுத்த நாட்கள்ல எவ்வளோ சம்பாதிக்கிறோம்னு. எல்லாருக்கும் நன்றிங்க.